Hi friends, கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்ஜினியர் ஜான் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸ். இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா ஓனாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்ம கிளைண்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணியிருந்தாலும் என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நம்ம வீட்டுடைய சேம் லைன் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இந்த வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் பேட்டர்ன் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா இடத்துக்கும் ஏற்ற மாதிரி எலிவேஷன் இந்த வீட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணுமோ நாங்கள் எலிவேஷன் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்குறோம். டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்டீல் ஒர்க், எக்ஸ் லைட், வி லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டிங் ஒர்க்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபுல் க்ளோஸ்டு கார் பார்க்கிங் கேட் கிளைண்ட் கேட்டது நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங், ஒரு கார் 2 டூ வீலர் கிட்டத்தட்ட நிறுத்தலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து அதில் சிஎன்சி கட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சூரிய வெளிச்சமும் ஏர் ஃப்ளோவும் நம்மளுக்கு வந்து அழகாக வரும். ஃப்ரண்ட் டோர், மெயின் டோரோடைய வியூ பார்த்துட்டுருக்குறோம். டோருக்கு பக்கத்தில் ஃபுல் கிளாடிங் ஸ்டோன், ஒரிஜினல் கிளாடிங் ஸ்டோன், ரஃப்னஸாக இருக்கும். அந்த ஸ்டோனோட வியூ பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப அவுட்புட் சூப்பராக இருக்கும். அதனால் கிளாடிங் ஸ்டோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டீக்வுட்டோடைய கிரைன்ஸ் பாருங்கள். இப்போ நான் வீடியோ எடுக்கிற ஷேடோ வந்து அதில் படுதுன்னா அந்தளவுக்கு பாலிஷ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கிரைன்ஸோட அழகு வந்து அந்த டோருக்கு அவ்வளோ அழகாகவும் ஆப்டாகவும் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்த வீட்டோடைய ஃபுல் ஹால் வியூ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக இந்த வீடு வந்து ஒரு கான்செப்ட் வந்து டூப்ளெக்ஸ் வில்லா. அதில் வந்து இந்த கார்னரில் விண்டோவுக்கு பக்கத்தில் ஒரு 6x7 மாடுலர் டிவி யூனிட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் அதுக்கு கீழே வந்து டிஷ் வைக்கிற பேட்டர்ன், ஸ்டோரேஜ் யூனிட், ஸ்பீக்கர் வைக்கிற யூனிட்ஸ், லெஃப்ட்டில் வந்து சின்ன சின்ன டாய்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டோட 60 இன்ச்சு கிட்டத்தட்ட ஒரு டிவி ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த டிவி யூனிட்டை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய வென்டிலேஷனுக்காக ஹாலில் வந்து பெரிய விண்டோ, டிவி பாக்ஸ் பார்க்குறீங்க. இப்போ இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் இந்த வியூ வந்து ஸ்டேர் கேஸ், காமன் பாத்ரூம், ஹை சீலிங், இந்த டோட்டல் வியூ நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் பெட்ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ளஷ் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 விண்டோஸ், சின்ன பெட்ரூம்னாலும் 10x10 தான் சைஸு. அதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஒரு செமி மாடுலர் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் ஃபுல்லாக க்ரீனிஷ் கவர் பண்ணிவிட்டு இன்னரில் வந்து கிரானைட் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபுல்லாக டோர் கவர் பண்ணி ஃபுல் மிரரிங் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கலரிங் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது, லைட் க்ரீனிஷ் கலர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு காமன் பாத்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்தியன் கிளாஸட்டோட ஒரு காமன் பாத்ரூம், எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்கோம். திங்ஸ் வைக்கிறதுக்காக கட் பண்ணி சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், கிரவுண்ட் ஃப்ளோருடைய மாஸ்டர் பெட்ரூம், அதோட அட்டாச் பாத்ரூம் பார்க்குறோம். வெஸ்டர்ன் கிளாஸர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ஷவருக்கு பேக் சைடில் நம்மளுக்கு வந்து அந்த டேப்புக்கு பேக் சைடில் அந்த லீஃப் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹீட்டர் பாயிண்ட், சிங்க், அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 விண்டோஸ் கொடுத்துருங்க. ரோட் சைட்லேருந்து வியூவும் நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து வியூ கிடைக்கும். இதோட பேட்டர்னும் சேம் பேட்டர்ன் தான், செமி மாடுலர் வார்ட்ரோப்ஸ். நெக்ஸ்ட், டைனிங் கம் ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் டைனிங் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கிச்சன். அந்த கிச்சனுக்கு வந்து வால் பேனலிங், இன்டீரியரில் ஃபுல்லாகவே வால் பேனலிங் வுட்டன் ப்ரௌன் கலரில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கிரானைட் வந்து டைனிங் கவுண்டர் டாப்பாகவும் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்து ஃபுல்லாகவே நோசிங் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு மட்டும் கிச்சன் யூனிட்டுக்கு மட்டும் தண்ணி வெளியில் வராதுக்கு ஃபுல் நோசிங். டைனிங்க்கு நம்ம உட்காந்து சாப்பிடும்போது ஹேண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு நார்மல் நோசிங் ப்ரொவைட் பண்ணி ஐடியா பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இதுக்கு வந்து அப்பர் யூனிட் பார்க்குறீங்க. அப்பர் யூனிட் ஃபுல்லாகவே ஃபுல் வார்ட்ரோப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே ஒரு விண்டோ, இந்த இடத்துல வந்து மிக்சி, கிரைண்டர், ஓவன், கெட்டில், இந்த மாதிரி யூசேஜுக்காக டேபிள் டாப் எல்லா எலக்ட்ரிக் ஐட்டமும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது சிங்க்குக்கு மேலே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு வென்டிலேஷன் ஜன்னல் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க. கேஸுக்கு மேலே வந்து சிம்னி பாயிண்ட், சிம்னி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம சிம்னி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே டாப் யூனிட் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஃபுல்லாகவே ஃபுல் செட் வார்ட்ரோப்ஸ், அதுக்கு வந்து ஓப்பன் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சிலிண்டருக்கு ஹோல்ஸ், இந்த இடத்துல கேஸ் வருது. அதுக்கு மேலே சிம்னிக்கு நேராக அவுட்லெட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ
இப்போ சிங்க்குக்கு கீழே பாட்டம் யூனிட் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு வாட்டர் ஃப்ளோ எது வந்தாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில் புல் அவுட், தாலி யூனிட், பேஸ்கெட்ஸ், அப்புறம் பிளேட் யூனிட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்கோம். 2 தாலி யூனிட் கொடுத்துருக்கோம், ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். சிலிண்டர் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செமி மாடுலர் கிரானைட்ஸில் ப்ரொவைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாட்டம் யூனிட் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம ஹாலோட வியூ பாருங்கள். கிச்சன்லேருந்து மெயின் டோர்லேருந்து ஃபுல் வியூவாக நம்மளுக்கு தெரியுது. இந்த வீட்டோட அம்சமே அதுதான். ஒரு சின்ன க்யூட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து சிப் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அந்த ஃபால் சீலிங்லேயே இந்த மாதிரி ஒரு பீடிங் கொடுத்து உட்டன் ப்ரௌன் ரொம்ப வேரியேஷன் தெரியும். ரொம்ப டார்க்னஸாக இல்லாமல் முடிஞ்சளவு லைட்டாக இருக்கும்போது வீடு வந்து நம்மளுக்கு அவுட்புட் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். லெப்போத்ரா பிளாக் கலர் கிரானைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அந்த கிரானைட்டில் மேலே எறிகிற லைட்டோட ஷேடோ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா இந்த கிரானைட் வந்து அவுட்புட் சூப்பராக வந்துருக்குது. கொஞ்சம் ரஃப்னஸாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 எக்ஸ்லைட் கொடுத்துருக்கோம். மேலே ஸ்டார்கேஸ்க்கு நேராக ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க. அதோட வெளிச்சம் வந்து நம்ம வீட்டுக்கு எப்பயுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 பக்கமும் வீடு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நான் ஐடியா பண்ணி கொடுத்துருக்கேன். டாப்லேருந்து வியூ பாருங்கள். ஓடிஎஸில் சிஎன்சி கட்டிங் கொடுத்து மேலே டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருடைய மாஸ்டர் பெட்ரூம், அதோட யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வந்து டைவர்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். மாடுலர் சிங்க், வெஸ்டர்ன் கிளாசட்ஸ், எக்ஸாஸ்டர், 4x2 டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது ஓவராலாக பாத்ரூம் வியூ பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருது. ஃப்ளோரிங் பார்க்குறீங்க. டைவர்டர் ஜாக்வார் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பாத்ரூமை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமில் லாஃப்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி யூனிட், அப்புறம் 2 பக்கமும் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஓவரால் பிக் வார்ட்ரோப்ஸ், ஸோ ஒரே டோரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி யூனிட், ட்ராஸ், ரன்னர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரோட் சைட்லேருந்து எப்பயுமே வியூ இருக்கிற மாதிரியும் ஒரு விண்டோவும், நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வார்ட்ரோப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். கலர் காம்போ எல்லாமே கிளாஸி யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 2 விண்டோன்னு இருக்கும்போது எப்பயுமே நம்மளுக்கு வந்து கிராஸ் வென்டிலேஷனில் ஏர் ஃப்ளோ வெளியில் போய்ட்டு ஹீட்னஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு லாபி மாதிரி கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து போகணும் சேஃப்டிக்காக ஸ்டீல் டோரே, ஓவரால் ஸ்டீல் டோரே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டெரஸ் பார்க்குறோம். இங்கே வாஷிங் மிஷின் யூனிட், ஸோ இங்கே வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக ஒரு இது பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டீல் ஸ்டேர்கேஸ், ஓவராலாக நம்ம மொட்டை மாடிக்கு மேலே ரைஸ் ஆகிடலாம். இந்த இடத்துல ஒரு ரூஃப் ப்ரொவைட் பண்ணி டபுள் ஹூக் போட்டு ஊஞ்சலுக்காக ஐடியா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரோடு வியூ பார்க்குறோம். ஒரு 2 ஃபீட் வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஃபுல்லாக ஒரு பால்கனி யூனிட்டில் டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும்போது மொட்டை மாடியில் வந்து நம்ம டெரஸ்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நின்று பார்க்குற வியூ சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இதை ஓவரால் வியூ இந்த வீட்டோடைய பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்னா இதை மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.